என் ஃபோனை எங்கே வச்சுன்னு தெரியலையே. மைசன், பா என்னப்பா? இன்னைக்கு படத்துக்கு போறேன்னு சொன்னியப்பா, போகலையா? அடாப்பா, படம் தேட்டருக்கு போய் பார்க்கலப்பா, படமே டிவியில் தான் ரிலீஸ் ஆகும். டிவில ரிலீஸா? ஓ, பழைய படமோ? இல்லப்பா, புது படம் தான். புது படங்கிற எப்படிப்பா டிவில போடுறாங்க? பா, டிவினா அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுப்பா. ஓடிடினா? ஓடிடினா அது காசு கட்டி பார்க்குறதுப்பா, அது ஒரு ஆப்புப்பா, அது உனக்கு சொன்னா புரியாது. ஆப்பா? ஆப்புனா என்னதுப்பா? ஏப்பா, தொண கேள்வியா கேட்டு சாவடிக்காதப்பா, போப்பா, போய் மாத்திரையை போட்டு போய் பாடு. சரிப்பா, நீ பாரு, வேலையை பாரு. நானே என் ஃபோனை காணன்னு தேடிட்டு இருக்கேன், இவர் வேற வயசாயிட்டாலே ஏதாவது தொண கேட்டுட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு. இன்னைக்கு அப்பா கிட்ட நான் ரொம்பவே கடுமையாக நடந்துக்கிட்டேன். சரி, அப்பா ரூம்ல போய் என்ன பண்றான்னு பார்க்கலாம். காலையில் அவர்கிட்ட கோவமா நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்பா அப்பா அசந்து தூங்குறாருன்னு நினைக்கிறேன். சரி, அவரை தொந்தரவு பண்ண வேணாம், நம்ம அப்புறமா பேசிக்கலாம். என்னது டைரி மாதிரி இருக்கு? டைரியா தான் பாரா, அப்பாக்கு டைரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கா? சரி, எடுத்துட்டு போய் படிப்போம். 1998 செப்டம்பர் 27. அப்பா அப்பா, என்னதுப்பா அது இவ்வளோ வெளிச்சமா இருக்கு அந்த பெட்டிக்குள்ள? மைசன், அதுதான் டிவி. டிவினா? டிவினா இதில் நம்ம வீட்டில் இருந்தவங்களே படம் பார்க்கலாம்ப்பா. ஓ அப்படியா? அப்போ அந்த டிவிக்கு மேலே என்னமோ இருக்கேப்பா, அது என்னதுப்பா? அது ஆண்டனாடா, அது இருந்தால் தான் டிவிக்கே சிக்னல் கிடைக்கும், அப்போ தான் நம்ம படம் பார்க்க முடியும். ஓ, அப்போ அது ரோட்டில் சிக்னல் இருக்கும்லப்பா, அந்த மாதிரியா? அப்படி இல்லடா கண்ணா. நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கான பதில் நமக்கு கிடைச்சது. ஆனா இப்போ அதே பதில் நமக்கு சொல்லி கொடுத்த நம்ம பெத்தவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. ஒரு 2 நிமிஷம் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கான பதிலை கொடுக்க முயற்சிப்போம்.